வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்துக்கிற மனோஜ் அங்கே நியூமராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இங்கே வந்து அவங்க அம்மாவை, அம்மா வாங்கம்மா, உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும்னு கூப்பிடுறாரு. என்னடா விஷயம் சொல்லுடான்னு அவங்க கேட்க, அம்மா முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க அப்படின்னு விஜயா குடிச்சிட்டு இருந்த காஃபியை வாங்கி கீழே வச்சுட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போறாரு. ஏய் காஃபி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போக எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நின்றுகிட்டு இருந்த முத்து இங்க டைனிங் டேபிள் கிட்ட வர அங்க ரவி, ஸ்ருதி, மீனா 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. டேய், அவன் அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் அப்படி என்னதான்டா பேச போறான் அப்படின்னு ரவி கேட்க, தெரியலடா, திரும்பவும் ஏதாவது ஏடா கூடமா பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படிலாம் இருக்காதுங்கன்றாங்க மீனா. இல்லை மீனா, அப்படிலாம் அவரை நம்ப முடியாது, அவர் எப்போ என்ன பண்ணுவார்னே தெரியாதுன்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்டு பலகுரல், நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு முத்து சிரிக்கிறாரு. ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு மனோஜ் அவங்க அம்மாவை. என்னடா விஷயம் சொல்லுடா அப்படின்றாங்க விஜயா. அம்மா நான் சொல்கிறேம்மா, முதல்ல நீங்கள் உட்காருங்கம்மா, உட்காருங்க அப்படின்னு அம்மாவை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு மனோஜ். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. என்னடா பிஸ்னஸில் ஏதாவது பெரிய லாபம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. சீக்கிரமே வரப்போகுதுமா, அதுக்கப்புறம் மில்லியனர் இல்லை பில்லியனர் ஆக போகிறேன் அப்படின்னு கையை விரிச்சு ரொம்ப சந்தோஷமா மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு குழப்பமா இருக்கு, புரியல. அப்படின்னா அப்படின்னு அவங்க கேட்க, அப்படின்னா கோடீஸ்வரம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் என்னடா சொல்ற அப்படின்னு ஆனந்த அதிர்ச்சியில கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, அன்னைக்கு நியூமராலஜிஸ்ட் பற்றி சந்தோஷ் சொன்னார்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, ஜோசியர் தானேங்கிறாங்க விஜயா. இவர் நியூமராலஜிஸ்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படி நான் மறுபடியும் கேட்குறாங்க விஜயா. நம்ம பேரில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாங்க, நம்ம பேரில் ஏதாவது வார்த்தையை சேர்க்கறது எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கணிச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றிக்கிட்டா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு என் கடைக்கு வந்து என் பேரில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு மனோஜ் ரொம்ப உற்சாகமாக சொல்லிட்டு இருக்க விஜயாவுக்கு சப்புன்னு இருக்குது. டேய், மனோஜுங்கிறதே நல்ல பேர் தான்டா, அதெல்லாம் மாத்தாதடாங்கிறாங்க விஜயா. மாத்தலம்மா, ஆனா முன்னாடி புனை பெயர் மட்டும் சேர்த்துருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன பேரு அப்படின்னு ஆர்வமா கேட்குறாங்க விஜயா. சொல்றேம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன அந்த பேரை வச்சு தான் கூப்பிடணுமா, அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணுமா, அப்பதான் பிஸ்னஸ்ல நல்ல ப்ராஃபிட் வருமா அப்படின்னு மனோஜ் சொல்ல சொல்ல விஜயாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுது. அப்படி என்னடா பேரு அப்படின்னு கண்கள் விரிய கேட்க அவர் ஸ்டைலாக இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு பப்பரப்பா அப்படிங்கிறாரு. டேய் பேரை சொல்லுடானா என்ன பரபரன்னுட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, அதே பரபரன்ற பிஜிஎம் பின்னாடி போயிட்டுருக்கு. மெதுவா அம்மா முன்னாடி குனிஞ்சி, அம்மா பரபர இல்லைம்மா பப்பரப்பா சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ஐயய்ய அப்படின்னு விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி விஜயாவோட முகம் மாறிடுது. பப்பரப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ என்னோட பேர் மனோஜையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, பப்பரப்ப மனோஜ் அப்படின்னு விஜயா ஒரு மாதிரியா குழப்பத்தோட சொல்லி முடிக்க இவர் இடுப்பில் கையை கொடுத்துட்டு வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்த மாதிரி நிற்கிறாரு. இதுதான் இனிமே என் பேரு அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா அப்படியே மெதுவாக எழுந்திருக்கிறாங்க மனோஜை பார்த்துக்கிட்டே. அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமும் என்னமோ மாதிரி ஆயிடுது. டேய் அறிவோடு தான் பேசுறியா நீ அப்படின்னு கேட்க அவரு உச்சி கொட்டுறாரு. என்னடா பேரு இது, பப்பரப்பா பம்பரம்மான்னுக்கிட்டு, உனக்கு நான் நல்ல பேர் தானேடா வச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி இப்படி கண்டதெல்லாம் சேர்த்துருக்கியே, இதை கேட்டா 4 பேர் சிரிப்பாங்கடா அப்படின்னு கலங்கி போய் பரிதாபமா கேட்குற விஜயா டென்ஷன் ஆகி, ஏய் எவன்டா இப்படி பேர் வச்சது அந்த ஆளெல்லாம் அப்படின்னு ஆவேசமா ஆரம்பிக்க, அம்மா 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 அப்படின்னு கையை பிடிச்சி ஷ் அப்படின்னு மெதுவாக அடக்குறாரு மனோஜ். விஜயா பயந்து போய் பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு அவங்களும் ஹஸ்கி வாய்ஸில் கேட்க, அவன் இவன்லாம் சொல்லாதீங்க, அவர் பெரிய நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா அப்படின்னு அதே ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. அவர்கிட்ட தெய்வ அனுகிரகமே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்குன்னு இதெல்லாம் ஒரு பேராடா
அப்படின்னு பரிதாபமா விஜயா கேக்குறாங்க. ஆமா, இந்த பேரை வச்சு எல்லாரும் என்ன இப்படியே கூப்பிட்டா இந்த மாச கடைசியில எனக்கு கோடி ரூபாய் வர்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட விஜயாவோட மொழி அப்படியே ஸ்கிரீன் ஃபுல்லா விரியுது. சும்மாவா, கோடி 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 ரூபாவா அப்படின்னு கண்களை கூட இமைக்க மருந்து அவங்க மனோஜை பார்க்க, ஆமாம்மா கோடீஸ்வர யோகம் என்னை தேடி வரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல விஜயாவோட முகத்துல இப்பவே கோடி ரூபாயை பார்த்த எக்ஸ்பிரஷன் தெரியுது. எனக்கு கோடி கோடியா கொட்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல சொல்ல அவங்க அவ்வளோதான் மெய் மறந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அதே உணர்வை என்ஜாய் பண்றவங்க கேட்கும்போது சந்தோஷமா தாண்டா இருக்கு அப்படின்றவங்க டக்குன்னு சுயநினைவுக்கு வந்து, டேய் நீ நிஜமா தான் சொல்றியான்னு கேட்குறாங்க. அவரும் உடனே அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி தோளோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு, ஆமாம்மா அதுக்கு எல்லாரும் என்ன பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும். அந்த சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் அது ஒலிக்கணுமா, அப்பதான் எனக்கு கோடி கோடியா கொட்டும்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் ஒரு பார்வை பார்க்குற விஜயா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்க முன்னாடி இப்போ கோடி கோடி தான் நிற்கிது. கேட்கும்போது நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சந்தேகமா திரும்பி கேட்குறாங்க. அம்மா பேரை மாற்றி பெரிய ஆள் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா, நிஜமா நடக்கும். அதுக்கு தான் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிட சொல்லணும் அப்படின்னு மனோஜ் கேட்டுக்க யோசிக்கிறாங்க விஜயா. அவங்க யோசிச்சுட்டே இருக்க சொல்லுவாங்களா இல்லையான்ற மாதிரி மனோஜ் பார்க்குறாரு. கோடீஸ்வர யோகம் வேற வரும்னு சொல்ற, நடந்தா நல்லதுதான். சரி, நான் எல்லார்கிட்டையும் சொல்லி கூப்பிட சொல்றேன், வா அப்படின்னு வீரமா கூப்பிடுறாங்க விஜயா. விஜயா வெளியே போக அப்பவே இவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்துல நிக்கிறாரு மனோஜ். விஜயா காலுக்கு வர மனோஜும் டக்குன்னு வெளியே வந்து நிக்கிறாரு. எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு விஜயா கூப்பிட அங்க டைனிங் டேபிள்ல இருந்து உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. என்ன விஜயா, எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறேன்னு அண்ணாமலை கேட்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுதாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா என்ன விஷயம்னு வந்து நிக்கிறாரு ரவி. ஒரு நல்ல விஷயம்தான் சொல்ல போறேன், அதை கேட்டு எல்லாரும் அதுபடி நடக்கணும் அப்படின்னு அவங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்க விஷயத்த சொல்லுங்க, அதுபடி நடக்கிறதா இல்லையா நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை முதல்ல விஷயத்த சொல்லுன்றாரு. ஏங்க இப்ப மனோஜ் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, பெருசா லாபம் எதுவும் வரலையான்றாங்க விஜயா. அம்மா இது நல்ல விஷயமா, வேணா கடையை மூட போறேன் நான் முத்து கேக்குறாரு. விஜயா உச்சி கொட்டிட்டு பார்க்க, டேய் வாய வைக்காதடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு மனோஜ். முதல்ல எல்லாரும் நான் சொல்றத அமைதியா கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படின்னு ஸ்ருதி பாக்குறாங்க. எல்லாருமே சீரியஸா விஜயாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் கடை இப்படியே போனா நஷ்டத்துல தான் போகும், அதை சரி பண்றதுக்கு இப்ப ஒரு வழி வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன வழின்னு கேக்குறாரு அண்ணாமலை. மனோஜ் ஒரு பெரிய ஜோசியரை பார்த்துருக்கானா, அவரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு அப்படின்னு விஜயா சொல்ல, இதுக்கு தான் இத்தனை அலப்பறையா அப்படின்னு எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாரு அண்ணாமலை. விஜயா அப்படியே எல்லார் முகத்தையும் பார்க்க எல்லாரும் அமைதியா விஜயாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, இப்போதான் ஜோசியர் சொன்னார்னு கலர் கலரா சட்டை போட்டுட்டு தெரிஞ்ச அப்படின்னு ரவி கேட்டுட்டு இருக்க, இப்போ என்னடா மூஞ்சில கலர் கலரா கலர் பொடி பூசிட்டு தெரிய போறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ரவியும் ஸ்ருதி மீனான்னு 3 பேர் லைட்டாக சிரிச்சிட்டு நிற்க, ஏய் முதல்ல சொல்கிறத கேளு, ஒரு முன்னேற்றத்தை பற்றி பேசிட்டு இருக்கப்ப எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு விஜயா மிரட்டுறாங்க. யார் விளையாடுறாங்கன்னு முத்து கேட்டுட்டு இருக்க முத்துவோட கையை பிடிக்கிறாரு அண்ணாமலை. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடு. விஜயா முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அவர் வந்து ஒரு பெரிய 100 மகாலிஸ்டான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அம்மா என்ன சொல்றாங்கன்னு குழம்பி போய் மனோஜ் பார்க்குறாரு. விஜயா சொன்னதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. மனோஜ் குழம்பி போய் அம்மாவையும் அவங்க அப்பாவையும் மாறி மாறி பார்க்க, மற்றவங்களும் என்னடா அப்படின்னா யாருன்ற மாதிரி குழம்பி போய் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்த முத்து என்னதுன்னு கேட்குறாரு. ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னு உனக்காவது புரியுதான்னு ரவி பார்க்குறாரு. மனோஜ் பல்ல கடிச்சிட்டுமா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க விஜயா. அது 100 மகாலிஸ்ட் இல்ல, நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ல விஜயா காதுல வாங்கினாலும் அதை சொல்ல முடியல, ட்ரை பண்றாங்க. அதான் அதான் அப்படின்னு சொல்லிட, ஓ இந்த நேம்ல லெட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைப்பாங்களே அவங்க தானே என்ன கேட்குறாங்க ஸ்ருதி. அவர் தான், அவரு இனிமே இவனை யாரும் மனோஜ்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரா அப்படின்னு விஜயா சொல்ல மறுபடியும் எல்லாரும் குழம்பி போய் பார்க்குறாங்க. முத்து அண்ணாமலை 2 பேரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்ப இவனை வேற எப்படி கூப்பிடணுமான்னு முத்து கேட்குறாரு. மனோஜுங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு பேரை சேர்த்துருக்காரு அப்படின்னு விஜயா சொல்ல,
இவனுக்கு இந்த பேரே அதிகம், இதுல இன்னொரு பேர் வேறையாங்கிறாரு முத்து. அப்படி என்ன பேர்மா சேர்த்துருக்காங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. அவரை எப்படி ஆண்டி கூப்பிடணும்னு ஸ்ருதி ஆர்வமா கேக்குறாங்க. மனோஜ் அந்த பேரை சொல்லுடா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. பப்பரப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பேரை சொல்ல சொன்ன இவர் என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்காருன்னு எல்லாரும் மனசுல இருக்கதையும் முத்து வார்த்தையால கேட்டுடுறாரு. டேய் பேரை சொன்ன என்னடா பப்பரப்பான்னு விளையாடிட்டு இருக்கிற, பில்டப்லாம் வேண்டாம், பேரை சொல்லுங்கிறாரு முத்து. அதான்டா சொல்றேன் பப்பரப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல அதே பழைய மியூசிக் தான். சிங்கு சிக்கிடி சிக்கான் சிக்கிடி சிங்கு சிக்கான் அப்படின்னு போயிட்டு இருக்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாய் பார்க்குறாங்க. இதுதான் பேரே அப்படின்னு எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு விஜயா ஒரு கத்துறாங்க. இனிமே எல்லாரும் இவனை பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. மீனா லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாம சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே மற்ற 3 பேரும் சிரிப்புல கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கிறாங்க. முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மனோஜ் டென்ஷன் ஆயிடுது. ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மாவும் பயங்கர கோவமும் டென்ஷனுமா பாக்குறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்க்க அவர் அதுக்கு மேல விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. 5 பேரும் நிறுத்தவே முடியாம வயிறு வலிச்சாலும் சிரி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்க முடியல, எப்படியாவது சிரிப்பை நிறுத்தணும் அப்படின்னு ரவி ஸ்ருதி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க மறுபடியும் முத்து பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு சொல்ல அடுத்த சிரிப்பலை அப்படியே குபீர்னு எழும்புது. விஜயாவும் மனோஜும் பயங்கர எரிச்சலும் குழப்பமுமா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா பாருப்பா அப்படின்னு முத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் சிரி சிரின்னு சிரிக்கிறாரு. சிரிப்பு சத்தம் அந்த வீட்டை மட்டும் இல்ல வீதியவே நிறைச்சிட்டு இருக்கு. ரவி பயங்கர சிரிப்போட என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. டென்ஷன் ஆகுற மனோஜ். ஏய் நான் சீரியஸாக தான்டா சொல்கிறேன் அப்படின்னு கத்த மறுபடியும் ரவி சோஃபாவை பிடிச்சிட்டு குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்காரு. வாவ் சூப்பர் பப்பரப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மறுபடியும் அடுத்த அலை ரெடி ஆகுது. முத்து சுற்றி சுற்றி வந்து சிரிக்கிறவர் முடியாமல் அவங்க அப்பா பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துட்டு முடியலப்பா என்னால் முடியலன்னு சிரிக்கிறாரு. அண்ணாமலையால் பேசவே முடியல, கையை நீட்டிகிட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. பப்பரப்பே அப்படின்னு முத்து மறுபடியும் அடுத்த சிரிப்புக்கு ரெடி ஆகுறாரு. பொறுத்து பொறுத்து பார்த்த விஜயா டென்ஷன் ஆகி நிறுத்துங்க அப்படின்னு கத்த எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வர்றாங்க. எதுக்கு எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கத்த சிரிக்காம வேற என்ன செய்வாங்கன்னு அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அப்படின்னு விஜயா கோவமா பார்க்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ, அப்பறப்பா மனோஜா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மறுபடியும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த பேருக்கு என்ன குறைச்சலாம், நல்லதானே இருக்குன்னு விஜயா கத்துறாங்க. சூப்பரா இருக்கு ஆன்டின்னு ஸ்ருதியை சிரிச்சுட்டே சொல்ல ஏய் என்னடா இது கார்ட்டூன் சேனல்ல வர்ற கேரக்டர் பேர் மாதிரி என்னடா சொல்லிட்டு இருக்கன்றாரு ரவி மனோஜ் கிட்ட. டேய் இந்த பேர்ல பல மீனிங் அடங்கி இருக்குடா அப்படின்னு மனோஜ் கோவமா சொல்றாரு. எந்த பேர்ல அப்படின்னு முத்து கிண்டலா கேட்க அவர்கிட்ட வேகமா போறாரு. அவர் முன்னாடி போய் பப்பரப்பான்னு சொல்ல மறுபடியும் எல்லாரும் குபீர்னு சிரிக்கிறாங்க. விஜயாவும் டென்ஷனா இந்த பக்கம் அந்த பக்கம்னு பாக்குறாங்க. டேய் போடா வயிறெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு முத்து சிரிச்சிட்டு இருக்க பயங்கர காண்டில நிக்கிறாரு மனோஜ். விஜயாவும் ஏக கடுப்பாகி கையை மேல தூக்கி எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு விஜயாவை பாக்குறாங்க. மனோஜ் கிட்ட போய் நிக்கிற விஜயா இந்த வீட்டுல முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை நிஜமாவே தான் இந்த பேரை சொல்றீங்களான்னு கேக்குறாங்க மீனா. ஏய் இந்த பேருக்கு என்ன குறைச்சலு, ஜோசியரே கணிச்சு சொல்லி இருக்காரு, சாதாரணமா சொல்லி இருக்க மாட்டாரு அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் உடனே உற்சாகமாகி ஆமாமா இந்த பேர்ல இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த மாதிரி பேரை சேஞ்ச் பண்ணவங்கலாம் பெரிய ஆளா வருவாங்களாம் அப்படின்னு மனோஜ் உற்சாகமா சொல்லிட்டே போக டேய் நீ எதுக்குடா படிச்ச, கொஞ்சமாவது சொந்த புத்தி பகுத்தறிவு எதுவுமே கிடையாதாடா அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேட்க ஏங்க இந்த பேரை இவனுக்கு வச்சா கோடீஸ்வர யோகம் வருமாங்க, அதனால தான் இவன் பேரோட சேர்த்து வைக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க விஜயா. பாத்தியாப்பா இவன் பிஸ்னஸ்ல பெரிய ஆளா வந்து உனக்கும் அம்மாவுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இருக்கிற பேரையே டம்மி ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாரு முத்து. மனோஜ் இப்படி நியூமராலஜி எல்லாமா நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் அதை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறாரு மனோஜ். பேரை மாத்தினா எப்படிங்க வியாபாரத்தில் லாபம் வரும், கடையில் புதுசாக என்ன செய்யலான்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சா லாபம் வரும் அப்படின்றாங்க மீனா. உடனே மனோஜ் பயங்கர கடுப்பா புத்திசாலித்தனத்தை பற்றி
நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லு. ம் அப்படின்னு பெருமூச்சோட மீனா திரும்பிக்கிறாங்க. உன்னை விட எனக்கு நல்லாவே இருக்கு. ஏன்னா நான் படிச்சவைங்கிறாரு மனோஜ். அப்ப நீ உன் படிப்பை நம்பணும்டா. இவ்வளோ நீளத்துக்கு அவ்வளோ டிகிரி வாங்கி வச்சிருக்கல்ல, அந்த டிகிரியை நம்பாம உன் உழைப்பையும் திறமையையும் நம்பாம பேரை மாத்தினா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலான்னு எவனோ சொன்னான்னு அதை நம்பிக்கிட்டு வந்து நிக்கிறியே, இவ்வளோதான்டா உன்னோட அறிவா அப்படின்னு முத்து பயங்கர கோவத்தோட கத்துறாரு. மனோஜ் அவரை முறைச்சிட்டு இருக்க, உனக்கு ஏத்த பேர் தான்டா பப்பரப்பா படிச்சப்பான்னு இப்படியே பேசிட்டு சுத்தி திரி அப்படின்னு முத்து கத்துறாரு. விஜயாவும் கோவமா, ஏய் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆண்டி உங்களுக்கே இதெல்லாம் காமெடியா தெரியலையான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஏதோ நேம்ல 1-2 லெட்டர் சேஞ்ச் பண்ணா பரவாயில்ல, ஆனா இப்படி இடியாட்டிக்கா ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, முத்துக்கிட்ட காட்டுற மாதிரி மூஞ்ச காட்ட முடியாதே. இல்லம்மா அந்த ஜோசியர் சொன்னா அப்படியே நடக்குமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை விஜயான்னு கத்துறாரு. அப்படின்னு திரும்புறாங்க. நீ மூட நம்பிக்கைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு முத்துவுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயாவோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. முத்து உடனே சோகத்துக்கு போயிடுறாரு. இப்ப இவனா எவனாவது ஏதாவது சொல்லி பேரை மாத்த சொன்னா மாத்திடுவானா அப்படின்னு அண்ணாமலை கத்த விஜயா என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் இங்க பாருடா மனோஜ், உன்னை பேரை மாத்தினா பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்றல்ல, அவர் பேரை மாத்திக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்க, அதான் என்ன அண்ணாமலை பாக்குறாரு. என்னடா இந்த ஜோசியம் ஜாதகம்னு பார்த்து பார்த்து தொழில் பண்ணவங்க யாரும் முன்னேற கிடையாதுடா. அதை நம்பி ஏமாந்து ரோட்டுக்கு வந்தவன் தாண்டா அதிகம் அப்படின்னு முத்து ரொம்ப இதமா சொல்ல, டேய் உனக்கு அதெல்லாம் தெரியாது, நம்பிக்கை தான் இந்த விஷயத்துல முக்கியம், நான் நம்புறேன் எனக்கு நடக்கும் அப்படின்னு மனோஜ் உறுதியா சொல்லிடு. இந்த ஜென்மத்துல திருத்த முடியாதுடா உன்னுன்னு முத்து அமைதியா பாக்குறாரு. ஏங்க மனோஜுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அவன் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானேங்க. இனிமே எல்லாரும் அவனை பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு விஜயா சொல்ல, இவ்வளவு சொல்லியும் உன் காதுல ஏறலையாங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு முத்து அழுத்துக்க, மறுபடியும் ஸ்ருதி ரவி மீனா 3 பேரும் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே 10 தடவை பப்பரப்பான்னு கேட்டதுனால அதோட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சிரிப்பு சத்தத்தோட அளவும் குறைஞ்சிருச்சு. அவங்க லைட்டா சிரிச்சிட்டு இருந்தாலும் விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா இது, என்ன அவனை எப்பவுமே கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவனை கலாய்க்கிறதுக்கு அம்மாவே பாயிண்டா கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா இவன்னு இப்படி சொல்றான்னு விஜயா மனோஜ் பாக்குறாங்க. என்ன உங்களுக்கு இனிமே அந்த பேரை சொல்லிதான் அவனை கூப்பிடணும் அதானே, கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற முத்து. என்னடா பப்பரப்பா சௌக்கியமானு கேக்குறாரு. கடையில வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா பப்பரப்பா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குதா அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க, கஷ்டப்பட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உம்முன்னு முகத்தை வச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை. அதை பார்க்க தான் சிரிப்பா வருது நமக்கு. விஜயாவும் மனோஜும் முத்துவும் முறைச்சிட்டு இருக்க இவரு பப் பப் பப்பர் பப் அப்படின்னு இப்பதான் பேச ஆரம்பிக்கிற மாதிரி திக்கி திணறிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணவரு ஒரு கட்டத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் முத்து ஸ்ருதி மீனா ரவின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஜயா செம்ம டென்ஷன் ஆகி முறைக்க உடனே முத்து சமாளிச்சுக்கிட்டு, சரி 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 எல்லாம் சிரிக்காதீங்க, அப்பாப்பா சிரிக்காதப்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் முகத்தை அப்படியே உம்முன்னு வச்சுக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கூப்பிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டா இருக்கு, இனிமே அப்படியே கூப்பிடுவோம் ஓகேவா பப்பரப்பா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. மனோஜையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு வெறப்பா சொல்றாரு மனோஜ். ஸ்ருதி அப்படியே சிரிப்போட ரவியை பார்க்க, என்ன ஸ்ருதி இப்படி கூப்பிடுற அப்படிங்கிறவரு முன்னாடி வர்றாரு. வேகமா வர்றவரு மனோஜோட கையை பிடிச்சி குலுக்கிக்கிட்டே, சரிங்க பப்பரப்பா மனோஜுங்கிறாரு. முத்துவும் சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து, டேய் இது நல்லா இருக்குடா பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு தோலை பிடிச்சி உழுக்குறாரு. டேய் விடுறா அவனை அப்படின்னு விஜயா முத்துவோட கையை தட்டி விடுறாங்க. விடுமா சிரிச்சுட்டு போகட்டும், எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, நான் இந்த பேரை மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி டெவலப் ஆக போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சபதம்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போறாரு மனோஜ். அப்படின்னு சப்போர்ட்டா குரல் கொடுக்குறாங்க விஜயா. முத்துவும் ரவியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க 2 பேருக்கு இடையில தள்ளுங்கடான்னு தள்ளி விட்டுட்டு விஜயா போறாங்க. அண்ணாமலை முன்னாடி வந்து, ஏங்க இனிமே எல்லாரும் மனோஜ அப்படிதான் கூப்பிடணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பப்பரப்பான்னு தானேம்மா அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு. அப்படின்னு விஜயா திரும்பி முறைக்க,
அண்ணாமலை எழுந்து நின்று விஜயான்னு கூப்பிடுறாரு. நீயும் அவனும் சேர்ந்து இந்த வீட்டை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கீங்க, இது எங்க போய் முடியுதோ பாப்போம் அப்படின்னு அண்ணாமலை அங்கிருந்து கிளம்ப, அதெல்லாம் நல்லா தாங்க முடியும் அப்படின்னு விஜயா அவர் முதுகுக்கு பின்னாடி கத்த, சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல குபீர்னு சிரிக்கிறாங்க ரவியும் முத்துவும். விஜயா முறைக்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடிற அவங்கள பார்த்து மீனாவும் ஸ்ருதியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. விஜயா முறைக்க 4 பேரும் குடு குடு குடுன்ட்டு ரவியோட ரூம்குள்ள ஓடிடுறாங்க. சி அப்படின்னு கடுப்பா நிக்கிறாங்க. இங்க ரோஹிணி வீட்டில் அவங்க அம்மா கிறிஷுக்கு, இங்க பாரு இதை எப்படி எழுதியிருக்க, தப்பா எழுதியிருக்க, எப்படி எழுதணும் தெரியுமா, எப்படி எழுதணும்னு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ரோஹிணி வீட்டுக்குள்ள வர்றாங்க. உடனே நோட்டை கிறிஷ் கிட்ட கொடுத்து, சரி நீ உள்ள போய் எழுதுப்போ அப்படின்னு சொல்ல கிருஷ்ண நோட்டை வாங்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே போறாரு. ஏம்மா அவன் இங்கேயே உட்காந்து எழுதட்டுமேன்றாங்க ரோஹிணி. எதுக்கு அவனை உள்ள போக சொல்ற அப்படின்னு ரோஹிணி கேட்க, கல்யாணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அவங்க அம்மா எழுந்து நின்று சொல்றாங்க. அதான் அவங்க சொல்ல, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமா உனக்கு தான் தினம் ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு அவங்க அம்மா சலிப்போட சொல்றாங்க. ரோஹிணி அவங்களையே ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க, ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற என்னம்மா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. இன்னைக்கு கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஓகே என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ரோஹிணி. என்ன உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானேன்னு கேட்குறாங்க ரோஹிணி. நீ தான் ஒரு கல்யாணத்துக்கு மேக்கப் போட போயிருந்தல்ல, அதான் உனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும்னு நானே போயிட்டு வந்துட்டேன், அதுவும் அங்கேருந்து உன்னால வர முடியாதுல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. சரி என்னவா கிருஷ் என்ன பண்ணான்னு ரோஹிணி கேட்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர் கிருஷை பற்றி சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே தயங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு வெடுக்குன்னு கேட்குறாங்க ரோஹிணி. மார்க் ஏதாச்சும் கம்மியாக வாங்கிட்டானா, அதுக்கு உன்னை கூப்பிட்டு பேசுனாங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, மார்க் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கிருஷ் இப்போ கிளாஸில் மற்ற பிள்ளைங்களோட ரொம்ப சண்டை போடுறானா, டீச்சர் கிட்ட பொய் சொல்றானா, கூட படிக்கிற பசங்களை கை நீட்டி அடிக்கிறானா, இதெல்லாம் அவங்க சொல்றப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற ரோஹிணி அதிர்ச்சியாகி, என்னால இதெல்லாம் நம்ப முடியலம்மா, நம்ம கிருஷா பொய் சொல்றான், அவனா சண்டை போடுறான், அவன் அப்படிப்பட்ட பையனே இல்லையேம்மா, நீ அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி அதிர்ச்சியோடவே கேட்குறாங்க. நான் சொல்லாம இருப்பனாடி, சொன்னேன், ஆனா ஒரு டீச்சர் மட்டும் அப்படி சொல்லல, அவன் கிளாஸுக்கு வர எல்லா டீச்சர்ஸும் இதை தான் சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகி ஒரு மாதிரி ஆகுது. ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே எதுக்கு கிருஷ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இவங்க அதிர்ச்சியோடவும் திகிலோடையும் பாக்குறாங்க. ரோஹிணி மெதுவா 2 வந்து பேக்கை கழட்டி வைக்க, டீச்சர்ஸுங்க உண்மை தானே சொல்லுவாங்க, கிருஷோட குணம் ரொம்ப மாறிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆரம்பத்துல வரும்போது அவன் நல்ல பையனா தான் இருந்தான், ஆனா போக போக அவங்கிட்ட நிறைய மாறுதல் இருக்கு, அவன் பக்கத்துல உட்கார்றதுக்கே பசங்க ரொம்ப பயப்படுறாங்களாம் அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்ல சொல்ல ரோஹிணி அப்படியே கூனி குறுகி நிக்கிறாங்க. இப்பவே இதை சரி பண்ணலன்னா கிருஷ் வளர வளர பெரிய முரடன் ஆயிடுவான், அவன் படிப்பும் கெட்டு போய் அவன் வாழ்க்கை வீணாயிடும்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரோஹிணி அப்படியே திக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அந்த அளவுக்கு அவன் ஸ்கூல்ல நடந்துக்கிறான் கல்யாணி, ஒண்ணு அவனை திருத்த பாருங்க, இல்லைன்னா பையனை வேற ஸ்கூலுக்கு மாத்திருங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரோஹிணி. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதே அவங்க தானேங்கிறாங்க ரோஹிணி. அவங்க அம்மா ஆற்றாமையோட பார்க்க, அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, ஏன் ஸ்கூல்ல இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. இதெல்லாம் நாம கேட்க முடியுமாடி, எங்க ஸ்கூலோட ரூல்ஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு அவங்க கராரா சொல்லிட்டாங்க, இப்படியே பண்ணுனா டிசி கொடுத்துருவோன்னு வேற சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மூச்சு விட மறந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரோஹிணி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள கோபம் வெறியா மாறிக்கிட்டு இருக்கு. நேரா கிருஷ தேடி போறாங்க. கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. நேரா ரூமுக்கு கதவை திறந்துட்டு வர்ற ரோஹிணி கிருஷ்கிட்ட வந்து, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, நீ ஸ்கூல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, வேற யார்கிட்டயாவது சண்டை போடுறியா, பொய்யெல்லாம் சொல்றியா, நீ உன்னதான் கேக்குறேன், எப்போ இருந்து இந்த பழக்கம் உனக்கு, எதுக்குடா பொய் சொல்ற
உன்னை அடிக்காம இருக்கிறது தப்பா போச்சுல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே கையை ஓங்குறாங்க ரோஹிணி. ஏய் கல்யாணி, இப்ப எதுக்கு அவனை அடிக்க போற அப்படின்னு ரோஹிணியோட கையை பிடிச்சி தடுத்து திருப்பி அவங்க அம்மா கேக்குறாங்க. கிரிஷ் அசராம அப்படியே முறைப்பா பார்த்துட்டு இருக்க, நீ சும்மா இருமா அப்படிங்கிற ரோஹிணி திரும்பி அவர்கிட்ட, ஏய் உன்னை பத்தி டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு பசங்கிட்ட சண்டை போடுற, ஏன் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பொய் சொல்ற அப்படின்னு ரோஹிணி கேட்க, இப்ப அவரு பரிதாபமா ரோஹிணியவே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. கிரிஷ் உன்னதான் கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பவும் அதே பார்வையோடு உட்கார்ந்துருக்காரு. கேட்குறேன்ல, மரமண்டை மாதிரி உட்கார்ந்துருக்க, எதுக்கு பொய் சொன்ன சொல்லு. கிரிஷ், உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன் தெரியுமா உனக்கு? உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்ல ஸ்கூல்ல படிச்சா உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தான் உன்னை அங்க படிக்க வச்சிட்டு இருக்கேன். நீ நான் அங்க இப்படி ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கிற? கேட்குறேன்ல, பதில் சொல்லுடா அப்படின்னு ரோஹிணி கத்திக்கிட்டே இருக்க, கல்யாணி கத்தாம பொறுமையா கேளுன்றாங்க அவங்க அம்மா. உடனே ரோஹிணி கோவமா அவங்க அம்மா பக்கம் திரும்பி, நீ பேசாம இருமா அப்படிங்கிறவங்க மறுபடியும் கிரிஷ் கிட்ட திரும்பி, டேய் சொல்லுடா, முதல்ல யார்கிட்ட இருந்து இப்படி பொய் சொல்ல கத்துக்கிட்ட சொல்லுடா, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு ரோஹிணி கத்த, உங்ககிட்ட இருந்து தாமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அப்படியே திகிலும் அதிர்ச்சியுமா ரோஹிணி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன் ரோஹிணி, மூச்சுக்கு 300 பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுல புதுசா கத்து தரதுக்கு ஒரு ஆள் வேற வேணுமா? நீங்க ஒருத்தனுக்கு இல்ல, உலகத்துக்கே நீங்க பொய் சொல்லவும் ஃப்ராடு பண்ணவும் கத்து கொடுக்கலாம். அந்த தகுதி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.